ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 119 கூட வாசித்து தியானிக்கலாம். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வார்த்தை கூட தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். நாமும் கூட இந்த வசனத்தை வாசிக்கும்போது நீங்களும் கூட அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அவருடையவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை ரட்சிக்கிறார். அடுத்ததாக தாவீது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே கர்த்தருடைய கட்டளைகள் அநேகம் வேதத்தில் உண்டு. நாம் எல்லாவற்றையும் ஆராய வேண்டும் என்று அநேக மனிதர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, கட்டளைகளை செய்வதும் இல்லை. ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் கட்டளைகளை ஆராய்ச்சி செய்து அதன்படி நடந்திருக்கிறார். இன்னும் வேதத்தில் கூட கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஆலயத்தில் தங்கியிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறது நாம் சங்கீதத்தில் வாசிக்க முடியும். அது அவருக்கு எப்பொழுதும் வேதத்தை ஆராய்வதும் கட்டளைகளை ஆராய்வதும் அதன்படி செய்வதுமே அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருந்திருக்கிறது, அவருடைய பிரியமாக இருந்திருக்கிறது. நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக தாவீதை போல நான் உம்முடையவன் என்று ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நம்முடையவர்களாக இருக்கும்போது நாம் இந்த வேதத்தை நேசிக்க முடியாது, வேதத்தை வாசிக்கவும் முடியாது, வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் முடியாது. ஆனால் தாவீதை போல நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் உம்முடையவன் என்று நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே நீங்கள் கட்டளைகளை ஆராய்வீர்கள். தாவீதை போல கட்டளைகளை நாம் ஆராய்ச்சி செய்யும்போது அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது வேதத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது பார்த்தால் அங்கு தேவன் ஒரு கட்டளையை வைத்திருப்பார். அந்த கட்டளையை நாம் செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதை தான் தாவீது அறிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் கட்டளைகளை ஆராய்ந்து அதன்படி அவர் நடந்து அநேக ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் தாவீதை போல கட்டளைகளை ஆராய்ச்சி செய்யுங்கள், கட்டளைகளை செய்ய நீங்கள் பிரியமாயிருங்கள். நீங்கள் எப்போதும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லியிருக்கிற வார்த்தை என்னவென்றால் நான் உம்முடையவன் என்று சொல்லியிருக்க. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நான் உம்முடையவன் என்று நீங்கள் அறிக்கை செய்யும்போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவர் உங்களுக்கு தகப்பனாக மாறிவிடுகிறார். கர்த்தருடைய தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய ஆராய்ச்சி செய்யும்போது மெய்யாகவே தாவீது எப்படி வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை தேவன் ராஜாவாக மாற்றினாரோ அதுபோல் உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய வேதத்தை அவருடைய கட்டளைகளை ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது அவருடைய வாழ்க்கையில் உடைய சமூகத்தில் அவரை அர்ப்பணித்து நான் உம்முடையவன் என்று சொல்லி கட்டளைகளை ஆராய்ச்சி செய்தது போல நாங்களும் உடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எப்போது நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாக இல்லாதபடி உம்முடையவர்களாக இருந்து உடைய வேதத்தை நேசித்து வாசித்து அதை ஆராய்ச்சி செய்து அதில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கட்டளைகளை ஆராய்ச்சி செய்யும்படியாக அதன்படி நடக்கும்படியாக அவர்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.